அன்புத்தோடு அண்ணாமலை நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். மானாமலை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் பொன் பாலகன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இது மக்களின் தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்துவிட்டார், வந்துவிட்டார், வந்துவிட்டார். வண்டி கொஞ்சம் வழிவிடுங்க, உள்ள வரட்டு. வண்டி கொஞ்சம் வழிவிடுங்க, வழிவிடுங்க. அடே வண்டி இங்க முன்னாடி வரணும். திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு திருப்பூர் மக்கள் மத்தியிலே பேருரை ஆற்றுவதற்கு வழியில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களே, உங்களை மானாமலை சட்டமன்ற தொகுதியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றோம். அன்புக்குரிய திரு அண்ணாமலையுடைய வாகனத்திற்கு பணிவிட்டு உங்களுடைய கொடிகளை எல்லாம் இறக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்டார்கள். தயவு செய்து வழிவிடுங்கள், தயவு செய்து வழிவிடுங்கள். உங்களுடைய கொடிகளை எல்லாம் இறக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களை அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும். கொடிகள் மறைக்கின்றது, அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. பெரியவர்களே, கூட்டணி கட்சி தலைவர்களே, கொடிகளை எல்லாம் இறக்குங்கள், கொடிகளை இறக்குங்கள். தலைவர் ஆணையிடுகிறார், தலைவர் ஆணையிடுகிறார். கொடிகளை இறக்குங்கள். அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடிகளை இறக்க சொல்கிறார். முன்னாடி வரட்டும், முன்னாடி வரட்டும். அடே முன்னாடி வரட்டும், முன்னாடி வரட்டும். பாரத் மாதா கி அடே முன்னாடி வரட்டும், அடே முன்னாடி வரட்டும். தயவு செய்து தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வாகனம் முன்னாடி வரட்டும். இருவரும் லைட்டிங் ஏற்பாடு உள்ளது. மேலே வேலை பார்க்கும்போது இருட்டாக இருக்கிறது. கொஞ்சம் சற்று முன்னாடி வரட்டும். வாகனம் முன்னாடி வாங்க. இருவரும் லைட்டிங் ஏற்பாடு இருக்குது. மைக்கு தனியா இருக்குது. மைக்கு கொண்டு வரோம், நாங்க மைக்கு கொண்டு வரோம். முன்னாடி வாங்க. கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. எல்லாரும் பாக்குறீங்க. கொடியை எல்லா கட்சிகளும் கொண்டு வாங்க. கொஞ்சம் கொடியை கீழே கொண்டு வாங்க. பெரிய கொடி கீழே கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் கொஞ்சம் கொடியை கீழே கொண்டு வாங்க. பாத்துட்டோம். கொஞ்சம் கொடியை கீழே கொண்டு வாங்க. கொஞ்சம் கொடியை கீழே கொண்டு வாங்க. எல்லா கொடியும் கீழே கொண்டு வாங்க. கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. பேரன்பு கொண்ட வாக்காள பழங்குடி மக்களே, இந்த திருப்பு வழக்கிலே மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதிலே மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணன் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு நான் வரவேற்பதில் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரக்கூடிய காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம். இந்த தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கு பதிலாக யார் ஆளக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்கவிருப்பதால் நான் சுருக்கமாக ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளாக நான் பேச்சை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திருப்புவனம் பகுதியிலே மதுரையில் இருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றினுடைய மண்ணை எல்லாம் கொள்ளையடித்த அந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கும்பல் மணல் வாத்திலே இருக்கக்கூடிய மணலினுடைய அளவு குறைய குறைய
திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடைய வாழ்வு கூடி உசந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மானாமதுரை பகுதியிலே மக்களினுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நச்சு ஆலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாழாக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகும் பொழுது மானாமதுரை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக நிச்சயமாக அந்த ஆலையை இழுத்து மூடுவோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் உறுதிபட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஏற்கனவே மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நீரினுடைய வளத்தை மேம்படுத்துவதற்காக சுப்பங்கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவதை விட்டுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கக்கூடிய நீரை மாசுபடுத்தும் விதமாக குப்பை குளத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குப்பை குளங்களை மாற்ற வேண்டும் என்று இளையாங்குடியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் கோரிக்கை கொடுத்த பொழுது நீங்கள் உங்கள் சொந்த குளத்தில் வேண்டுமானால் மாற்றிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆணவ போக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கூடத்தை மக்களுடைய பேராதரவோடு அவர்கள் எங்கு விரும்புகிறார்களோ அந்த பகுதிக்கு நாங்கள் நிச்சயமாக மாற்றியே தருவோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திருப்பூரத்திலே மணல் கொள்ளை, மானாமதுரையிலே நீர் மாசுபாடு, இளையாங்குடி பகுதியிலே காட்டு மாசுபாடு, ஆக மொத்தத்தில் நிலம் நீர் காட்டு என்று மூன்றிலும் ஊழல் செய்திருக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னால் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். ஆகவே இந்த மூன்று ஊழல் கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்தி மானாமதுரை பகுதியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாமரை சின்னத்தில் முத்திரையிடுங்கள். வளமான எதிர்காலத்தை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் மூலமாக உங்களிடத்திலே பெற்றுத் தருவோம் என்று சொல்லி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக அணுகக்கூடிய வாய்ப்பு தலைவர்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும். ஆகவே அதிகப்படியான நலத்திட்டங்களை, சிறப்பு செயல்பாட்டு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த பகுதியை தமிழ்நாட்டினுடைய மிகச் சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதற்கு என் உயிர் உள்ளவரை நான் பாடுபடுவேன் என்று சொல்லி நமது சின்னமான தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நமது சின்னம் இன்னும் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டா நீங்க எம்எல்ஏ கூட கோவப்பட்டிருவீங்க. நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இளம் புயல் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தற்பொழுது உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய மாலை வணக்கத்தை உருக்கத்தாக்கிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. நிற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கொடி யாரும் கண்ணியாவது குத்திரும். அதனால எல்லோரும் கொஞ்சம் கவனமாக எங்க நிற்கிறீங்களோ கவனமாக இருங்க. நமக்கு பக்கத்தில் தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் உணர்ந்து நின்று கொண்டீர்கள். நம்முடைய இளைஞர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், மேல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நில்லுங்க. அருமை சொந்தங்களே, ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக மானாமதுரையில் என்னுடைய அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, என்னோடு இதற்கு முன்பு இதே தொகுதியில உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் அனுப்பி வைத்த அண்ணன் நாகராஜன் அவர்கள், அண்ணன் குணசேகரன் அவர்களும் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் இன்று மக்கள் ஒற்றை குரலாக ஊட்டியிலிருந்து சென்னை வரை, கன்னியாகுமரியிலிருந்து விழுப்புரம் வரை ஒரே குரல்ல பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம், நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒற்றை குரலில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய இந்த அற்புதமான புண்ணிய பூமியான மானாமதுரையை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும்.
இதற்கு முன்பு இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதர் அருமையக்கா தமிழரசி அவர்கள் இங்கு இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு 2006 11 வரை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இவர் மீது பதியப்பட்ட வருமானத்திற்கு அதிகமான சொத்தை சேர்த்திருக்கின்றார்கள் என்கின்ற வழக்கு 34.36 லட்சம் அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு சொல்லிடுற சகோதரர்களை, ஓட்டு போட்டுக்கிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட போறாங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் மீது நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு ஊழல்வாதி தான் இங்க மறுபடியும் உங்களுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. 175 இடத்திற்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு இருக்கிறேன். 210 இடங்களை தாண்டி நாம் ஆட்சி அமைப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு மாற்றம் வேண்டும், மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியினுடைய திருப்புவனம் சமீபத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்முடைய பத்திரிகையில அடிக்கடி திருப்புவனத்தினுடைய பெயர் வந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பப்ப வேலையே செய்யாம இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு ஒரு குழுவா போடுவார். 11 பேர் கொண்ட ஒரு குழு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சாங்க. மானாமதுரையில, குறிப்பாக இந்த பகுதியில திருப்புவனத்துல நீங்க அவருக்கு மனு கொடுத்தீங்க. உங்களுடன் ஸ்டாலின்ல மனு கொடுத்தீங்க. மனு தானாக நடந்து போய் நதியில நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தே நாம் எல்லோருமே பார்த்தோம். நீங்க அவரை நம்பி கொடுத்த மனு என்னன்னா, அந்த மனுவின் மீது அவர்கள் ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுத்தார்கள் என்று கொண்ட மனு அதாக போய் நதியில திருவோணத்தினுடைய வைகை ஆற்றில் அதாவது நீச்சல் எடுத்துக் கொண்டிருந்தது. இதான் உங்கள் மனுவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. அடுத்த சொன்னாங்க. அது மட்டுமல்ல, சமீபத்தில் திருவோணத்தில் இன்னொன்று நான் பார்த்தேங்க, ஆச்சரியமா இருந்தது. இந்த பகுதியினுடைய பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் ஒருத்தர், அந்த பக்கம் திருப்பத்தூர் தொகுதியினுடைய அமைச்சருடைய அடியாளாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடத்துறாங்க. அதுல நிறைய கேட்கிற உடனே 5 வருஷமா திமுக என்னென்ன பண்ணீங்க, பண்ணலின்னு சொல்லி இருக்கலாம். பெஞ்ச் எடுத்து நெறியாளர் அடிச்சு ரத்தமெல்லாம் வந்து பெரிய கலவரம் இதே திருப்புவனத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துடைய விவாத மேடையில் நடந்தது நாம பார்த்தோம். என்னை காவல்துறை நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதே திருப்புவனத்துல நாம் யாரும் விரும்பத்தகாத ஒரு விஷயமும் கூட இதே திருப்புவனத்தில் நடந்தது. மணப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்ல தற்காலிக பாதுகாவலராக இருந்த அஜித்குமார் அவரை காவல்துறை 10 சவரன் தங்க நகை காணாமல் போயது நிகிதான் ஒருத்தர் புகார் கொடுக்கிறான். ஜூன் 27, 2025 திருவோணத்தினுடைய போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்து அதை பற்றி சிபிஐ தன்னுடைய குற்றப்படுத்துகையில் சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய உடலில் காயங்கள் இல்லாத இடமே இல்லை, மிருகத்தனமான தாக்குதல், மிளகாய் பொடி தூவப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சிபிஐ தன்னுடைய குற்றப்பத்திரிகையில சொல்லி சம்பந்தப்பட்ட போலீஸ் அவர்களுக்கு எல்லாம் பெயில் நிராகப்பட்டிருக்கிறது. அதனை சொன்னங்களே, நான் காவல்துறையின் மீது தவறு சொல்வதை விட இதே காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு இணையாக இதே காவல்துறை பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய காவல்துறையினுடைய மாண்பு எல்லாம் குலைக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி காவல்துறையை நாம் பார்க்கின்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களை. நம் ஆட்சி மாறிய பிறகு இதே காவல்துறை நண்பர்கள் தான் சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். புதிதாக நாம போய் தமிழ்நாட்டுக்கு 1,10,000 காவல்துறையை புதிதாக நாம் ஒரே நாளில் உருவாக்க முடியாது. அதையும் நாம் எப்படி அரசியல் தவறான அரசியல் இருந்தால் சரியாக பணி செய்யக்கூடிய அதிகாரிகளையும் கூட தவறான ஒரு வழியில் அழைத்து செல்வார்கள் என்பதற்கு திருப்புவனத்தில் அஜித்குமாருடைய சாதனை ஒரு சாட்சி. அருமை சொந்தங்கள், என்னை காவல்துறை நண்பர்களுக்குமே விடுதலை தேவைப்படுகிறது. ஐயா, என்னை காவல்துறை இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கமிஷன் போட்டார். காவல்துறையை சரி செய்வதற்காக ஒரு கமிஷன், நீதியரசர் சி.டி. செல்வம் பேர்ல. இதுல ஆச்சரியம் என்னன்னா, சரி சி.டி. செல்வம் பேர்ல ஒரு கமிஷன் போட்டாரு, ஒரு கூட ஒரு பாதுகாவலர் கொடுக்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொடுத்தாங்க. செல்வம் அவரு கார்ல போயிட்டு இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். அந்த சி.டி. செல்வம் தான் காவல்துறையை திருத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி. அவரு நம்ம கான்ஸ்டபிள் சொல்றாரு, அண்ணே போய் சண்டை என்னன்னு பாடுங்க. கான்ஸ்டபிள் போய் பாக்குறாரு, வெட்டினாரு, மண்டையில ஒரே வெட்டு. யாருங்க? சி.டி. செல்வம் அவருடைய பாதுகாவலருக்கு வெட்டு, அறிவால் வெட்டு. பாருங்க, காவல்துறையை எப்படி திருத்தலாம் என்று ஒரு கமிஷன் போட்டாங்க. கமிஷனுடைய தலைவருடைய பாதுகாவலருக்கே சென்னையில் அறிவால் வெட்டு. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக
எந்த 5 ஆண்டு கால சரித்திரத்திலும் நாம் பார்த்ததில்லை. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் பெரிய அளவில் வந்திருக்கின்றீர்கள். தாய்மார்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் நடந்த படுகொலைகள் யோசிச்சு பாருங்க. 8008 படுகொலைகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கற்பழிப்பு வழக்குகள் 2080 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் 39,900 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை. திமுகவுடைய ஆட்சியில கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. அருமை சொந்தங்களே, ஒரே ஒரு விஷயத்திற்காக நீங்க ஆட்சியை மாற்றணும்னு நினைச்சா சட்டம் ஒழுங்குக்கு மட்டும் நீங்க மாத்துங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிச்சதெல்லாம் அடுத்த விஷயம். மக்களை பாதுகாப்பதற்கு துப்பில்ல, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசு இல்ல. காவல்துறையுடைய கையை கட்டி போட்டுவிட்டு மக்களுக்கு நீ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த காவல்துறை எந்த சட்டம் ஒழுங்கை எந்த பாதுகாப்பாங்க? ஆனால் அருமை சொந்தங்களே, மே 4க்கு பிறகு நம்முடைய அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நாம் செய்யக்கூடிய முதல் வேலையை இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்யும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கு இருக்கின்றார். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், எனக்கு ஜெயலலிதா அம்மாட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் பிரதமராக அவங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா சட்டம் ஒழுங்கை கண் மாறி வச்சிருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய கையில கண் மாறி சட்டம் ஒழுங்கு. அந்த நாளுக்காக நாம் எல்லாம் ஏகிக் கொண்டிருக்கின்றோம், காத்துக் கொண்டிருக்கின்றோம். சொந்தங்களே, அது உங்களுடைய ஒரு விரல் புரட்சி. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் இங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து மானாமதுரையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் நீங்க பொன் பாலகணபதி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வயசாயிருச்சு, மறதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொய்யா பேசுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பேசுறாரு அவருக்கே தெரியலீங்க ஐயா. நேற்று ஒரு பொய்யை பேசினார். என்ன பொய்யினாங்க? தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு பொய்யை சொன்னார். அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட உங்களுடைய மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றேன். உங்களுடைய வரி பணத்தை எப்படி மோடி அவர்கள் பாதுகாப்பாக திரும்ப உங்களுக்கு திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற கடமை என்னுடைய கடமை. அருமை சொந்தங்களே, சிவகங்கை மாவட்டத்திற்கு மட்டுமே அமிர்த் பாரத் ரயில்வே நிலையத்தினுடைய திட்டம், காரைக்குடி ரயில் நிலையத்தினுடைய தரம் உயர்த்துவதற்கு 20 கோடி ரூபாய் 34 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். சிவகங்கை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி இடையிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்குவதற்கு 86 கோடி ரூபாய். மேலூர் காரைக்குடி புறவழிச்சாலை 1070 கோடி ரூபாய். மேலமடை மேம்பாலம் 118 கோடி ரூபாய். மதுரை பரமக்குடி நெடுஞ்சாலை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய 115 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை 1387 கோடி ரூபாய். இந்த மாவட்டத்தினுடைய அமிர்த் திட்டத்திற்கு 177 கோடி ரூபாய். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக வீட்டுக்கு குடிதண்ணீர் கொண்டு வரக்கூடிய வீடுகள் 2,53,781. ஐயா, 76% வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிதண்ணீர் மத்திய அரசு கொடுத்திருக்கு. அடுத்த 24% பாக்கி இருக்குது. அதையும் கூட அடுத்து நம்முடைய அரசு வரும்போது அதையும் கொடுத்து விடுவோம். அருமை சொந்தங்களே, மக்கள் மருந்தகம் 80% மருந்தினுடைய விலை குறைவாக, சுகர் இருக்கிறவங்க பிரஷர் இருக்கிறவங்க மாசம் மாசம் மருந்து வாங்குறவங்க 21 மக்கள் மருந்தகங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்குது. பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டம் இலவச எரிவாயு சென்று தாய்மார்களுக்கு இருக்கிறீங்க. 90,469 குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் கொடுத்திருக்கின்றோம். MSMI கடன் இந்த ஒரு மாவட்டத்திற்கு 1,218 கோடி. பிரதம மந்திரியுடைய முத்ரா திட்டம் 4,766 கோடி. விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய். 60,318 விவசாய பெருமக்கள். நான் சொல்லிக்கிட்டே போறாங்க. கிராமப்புறத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் 5,518, நகர்ப்புறத்தில் 1,651. பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அட்டை 1,82,000 பயனாளிகள். அதனால முதலமைச்சர் அவர்களை தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பீங்க. ஒரு கண் டாக்டர் தயவு செய்து பரிசோதனை செய்து தமிழகத்தில் ஒரு மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன திட்டம் கொடுத்திருக்கின்றார் என்பதை கண் பரிசோதனை செய்து நீங்கள் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட பொய்ய பேசாதீங்க. முதலமைச்சராக அருமை சொந்தங்களே, பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு உறுதியான தலைவர். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் என்று சொல்வதிலே நாம் எல்லாம் கர்வமாக நின்று கொண்டிருக்கின்றோம். உலக தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்று சொன்னால் உலக அளவில் தலை குனிந்து நிற்போம். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆட்சியை கடந்த 12 ஆண்டுகளாக நாம் கொடுத்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், அது தாய்மார்களுக்கு குறிப்பாக இந்த அரசு உங்களோடு நின்று இருக்கிறது. விவசாய பெருமக்களோடு நின்று இருக்கிறது. இளைஞரோடு நின்று இருக்கிறது.
அதனால்தான் இந்த முறை பிரதமர் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணையும் பொழுது உண்மையான வளர்ச்சியை மானாமதுரை பார்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, அதற்கும் கூடிய சட்டமன்ற உறுப்பினராக தாமரையிலிருந்து அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டுமல்ல, நான் சொன்னது மோடி ஐயா என்ன செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தம்பட்டம் அடிக்கிறாங்க. 511 தேர்தல் வாக்குறுதியிலே 99% நிறைவேற்றி விட்டோம் என்று. தாய்மார்களே, நானே உங்ககிட்ட கேட்கிறேங்கம்மா, மானாமதுரைக்கு மட்டுமே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை படிக்கிற பாருங்க. மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்துல வைகை ஆற்றின் மேல் மேம்பாலம் கட்டுவோம். 511 இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. கட்டல. ஏழான்குடி தொகுதியிலே சூரணம் பகுதியிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம், அமைக்கல. ஏழான்குடியில் மிளகாய் கொள்முதல் நிலையம் அமைப்போம், இல்லை. முல்லை பெரியாறு மற்றும் காவிரி குண்டார் ஆகிய நதிகளை இணைத்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியில் பாசன வசதி ஏற்படுத்துவோம், இல்லை. ஐயா, 511 வாக்குறுதியில ஏரி குளம் குட்டைகள் மற்றும் வடிகால் வரத்து கால்வாய்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சீர் செய்வோம். அது 5 வாக்குறுதி உங்க வாக்குறுதி. இந்த 5 வாக்குறுதி நிறைவேற்றல. எப்படி 99% வாக்குறுதி நிறைவேற்றி இருப்பார்? டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்லை. இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா? இல்லை. ஸ்கூலுக்கு போற கல்லூரிக்கு போறவங்களுக்கு டேப்லெட் கொடுத்தாரா? இல்லை. கம்ப்யூட்டர் இல்லை. பொய்யை பேசி பேசி ஒரு அரசு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த அரசு இளைஞர்கள் கல்வி கடன் ரத்து இல்லை. அருமை சட்டங்களே, பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்வோம், இல்லை. அரசு வேலையில 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம், 5 ஆண்டுகள் இல்லை. மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கெடுக்கக்கூடிய முறையை கொண்டு வருவோம், இல்லை. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம், இல்லை. எதையுமே செய்யாம முதலமைச்சர் சொல்லுகின்றார் 99% திட்டங்களை நிறைவேற்றிவிட்டோம். முதலமைச்சர் அவர் கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, மாணவன் தாங்க மக்கு, மாணவன் தாங்க மக்கு. 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம மறுபடியும் கூச்சப்படாம உங்கள் முன்னால் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்றி. அந்த குழந்தை கொஞ்சம் பக்கமா வைக்கணும், அலுவலம் பார்த்துக்கணும். 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணன் திருபுவனத்தில் பாருங்க, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தொகுதி மாறி வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாங்க. ஒரு திருபுவனத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட கொடுக்க முடியல. வாரிக்கிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, நாம ஸ்மார்ட் சிட்டியில பணம் ஒதுக்கும் பொழுது முதல் வேலை சொல்வதெல்லாம் அமிர்த் திட்டத்துல உள்ளூர்ல ஒரு பஸ் நிலையத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம். ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. மோடி ஐயா மாநில அரசை நம்பி கொடுக்கக்கூடிய பணம் பல இடத்துல காணாம போயிருக்கு. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்று கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மானாமதுரையில திருபுவனத்துல தீர்வு இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நிலம் நீர் காற்று மூன்றிலும் கூட நம்முடைய வேலையை செய்யணும், அடிப்படை வேலையை செய்யணும். 5 ஆண்டு காலம் கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையாக பணி செய்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கும். அருமை சொந்தங்களே, முத்தநேந்தல் பகுதியில சுமார் 43 கிராமங்கள் பயன்பெறும் வகையில ஏற்கனவே இருந்த ரயில் நிலையத்தை புதிதாக திறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு உறுதிமொழியாக அவர் கொடுத்திருக்கின்றார். அது எங்களுடைய கடமை. நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறேங்க, ஐயா, நீங்க அண்ணனை ஜெயிக்க வைத்து மே 4ஆம் தேதி இங்க தாமரையை மலர வைத்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ரயில்வே மந்திரியை வெற்றி விழாவிற்கு நான் இங்கே கூட்டிக் கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு எந்த மந்திரி வேணும் நீங்க சொல்லுங்க, மக்கள் நீங்க சொல்லுங்க, ஐயா இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், இந்த மத்திய மந்திரியை கூட்டிக்கிட்டு வாங்க, திருபுவனத்தை காட்டுங்க, மானாமதுரையை காட்டுங்க, அண்ணாமலை உங்கள் அன்பு தம்பி உங்கள் மேல் மைக்கில் சொல்லிட்டு போறேன், வெற்றி விழாவுக்கு நீங்கள் சொல்ற மந்திரியை டெல்லியிலிருந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வருகின்றோம். அது நாங்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டி. காரணம், நம்முடைய அரசை பொறுத்தவரை இப்படித்தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கும். இந்தியா முழுவதும் இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் முடக்கி 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடைக்காமல் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். ஐயா, உங்களுக்கு எல்லாம் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய உறுதி. ஆனா இங்க ஒரு PMC பள்ளிக்கூடத்தை திறக்க முடியும். இந்தியா முழுவதும் அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துகின்றோம். இன்னைக்கு பல பள்ளிகள்ல மேற்கூரை இல்லாம இருக்கு, பல பள்ளிகள்ல சகோதரிகளுக்கு பெண்களுக்கு டாய்லெட் இல்லாத நிலைமை இருக்கு. அதற்காக மத்திய அரசு 1500 கோடி ரூபாய் PMC பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கின்றோம் என்று சொல்லியும் கூட அந்த பணத்தை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு முட்டாள் அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்கள், அதனால்தான் நாம் எல்லாம் உறுதியாக இருக்கின்றோம். இன்னைக்கு ஆந்திர பிரதேச பாருங்க,
சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படி பாரத பிரதமர் என்று பேசி நிதியை கொண்டு வந்து ஆந்திராவை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார். பீகார் நிதிஷ்குமார் அவர்கள் அதே வேலையை செய்கின்றார். தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு என்ன நிதி எவ்வளவு வேண்டும், மக்களை உயர்த்துவதற்கு என்ன பயன்படும் அனைத்தையும் கூட கொடுப்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மானாமதுரையை பொறுத்தவரை கிராம பகுதி சகோதரிகள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போறேன். திமுக காரங்களுடைய பொய் பிரச்சாரம், மோடி ஐயா வந்தா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவார். எப்பங்க சொன்னீங்க? 2014 மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஐயா 12 வருஷம் ஆட்சிக்கம்மா, நிறுத்தணுமா? 12 வருஷம் ஆட்சி நிறுத்தணுமா? 2019 தேர்தலில் போய், 2021 தேர்தலில் போய், 2024 லோக்சபா தேர்தலில் போய், 2026 அதே பைய தூக்கிட்டு வர்றாங்க. அருமை சகோதரர்களே, கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக தமிழகத்திற்கு மட்டுமே 46,000 கோடி மத்திய அரசு பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. 46,000 கோடி. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் நம்முடைய தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்திற்கும் 46,000 கோடி கொடுக்கல. நம்மை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகார், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கே 32,000 கோடி தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மோடி ஐயா எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துவாருங்க? அதனால திமுக காரங்க யாராவது வந்து மோடி ஐயா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துவார்னா பிஞ்சு சிறப்பில் அடித்து நீங்க திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி நாம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தும்? எப்படி நிறுத்துவாங்க? இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். அம்மா, உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றோம். அதனால் தாய்மார்களே, நீங்க நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்க வேண்டும். இந்த பொய்யுக்கெல்லாம் தயவு செஞ்சு உங்க காதை கொடுத்துறாதீங்கம்மா. ஏன்னா நாம் உண்மையை மட்டும் பேசுகின்றோம், உங்களை உயர்த்த வேண்டும் என்று பேசுகின்றோம், எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்றோம். அதனால் அருமை சொந்தங்களை பொய் பிரச்சாரத்தை மட்டுமே வச்சிருக்கிறான். இன்னைக்கு முதலமைச்சர் இன்னொரு பையன் சொல்றார், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்குது, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குது. இந்த பிஜேபி காரங்க வேலை இல்லாம பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அருமை சொந்தங்களே, ரொம்ப தூரம் போல விளாத்தி குளத்துக்கு போற, விளாத்தி குளத்துக்கு அங்க ஒரு சகோதரி 12வது பரீட்சை எழுதுறாங்க. வீட்டுல டாய்லெட் இல்ல. சாயந்தரம் 6:30 மணிக்கு பக்கத்தோட்டத்துக்கு போறாங்க. அந்த பாப்பாவை காணான்னு 8:30 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. வழக்கு பதிவு செய்ய முடியல. அடுத்த நாள் காலையில விளாத்து குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. வழக்கு பதிவு செய்ய முடியல. 2வது நாள் மத்தியானம் 1:30 மணிக்கு அவருடைய சடலம் கிடைக்குது. அதன் பிறகு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அதன் பிறகு குற்றவாளியை பிடிக்க முடியாம 12வது படிக்கக்கூடிய ஒரு சகோதரி நம்ம எல்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு பிடிக்கிறான். அந்த குற்றவாளி யார் என்றால் 2022 ஒரு மூதாட்டி வயசான அம்மாவின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன். 2022 கேஸ். உச்ச நீதிமன்றத்தில் பெயில் வாங்குறான். பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றான். ஒரு குற்றவாளியை மானிட்டர் பண்ண முடியல. சரித்திர ரவுடி பதிவேடுல மானிட்டர் பண்ண முடியல. ரவுடி பெரேட் நடத்த முடியல. அதே குற்றவாளி 2022 மூதாட்டியின் மீது கை வைத்த குற்றவாளி 2026 ஒரு 12வது படிக்கக்கூடிய சகோதரியை கொலை செய்திருக்கின்றார், பாலியல் வன்கொடுமை செய்து. இதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுங்களா? இதான் அமைதி பூங்காவா? அதனால முதலமைச்சர் அவர்கள், நீங்க கார்ல செஞ்சுன்னு போறீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, முன்னாடி பின்னாடி எல்லாம் தொத்திக்கிட்டு வர்றாங்க, உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, அதை வைத்து பேசாதீர்கள். சாமானிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தாய்மார்கள் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா பாதுகாப்பு இருக்கா? அதனால் அருமை சொந்தங்களே, இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் விவசாய பெருமக்கள் மானாமதுரையில் ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 21 லட்சம் விவசாயிகளுக்கு தான் 6,000 ரூபாய் கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள்ல 24 லட்சம் விவசாயிகளை பிரதமருடைய 6,000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. கூட்டுப்பட்டா ஆதார் கார்டு சரியில்லை, உங்க இனிஷியல் தப்பு, ஆதார் கார்டுல இருக்கிற பேர் வேற, பட்டால் இருக்கிற பேர் வேற, கிராமத்துல எங்க போய் நீங்க சரி பண்ணுவீங்க? ஆனால் அருமை சொந்தங்களே, நம்முடைய முதல் கடமை நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் நீக்கப்பட்ட 24 லட்சம் விவசாயிகளை திரும்ப சேர்த்து 45 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசுடைய PM கிசான் சம்மான் நிதி 6,000 ரூபாயை கொண்டு வர வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அருமை சொந்தங்களே, கடைசியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி உங்களுக்கு தெரியும்.
மகளிருடைய உரிமை தொகை 1000 2000 நாம் உயர்த்துகின்றோம். கண்டிப்பா நம்முடைய மகளிருக்கு தாய்மார்களுக்கு அது ஒரு பெரிய பயனாக இருக்கும். ஆண்டுக்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டு வாசல்ல வந்து கொடுத்துட்டு போயிடுறோங்க. 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் உங்க வங்கி கணக்கில் கொடுத்துடுறோம். வெயில் காலம் எல்லாம் வேத்து ஊத்தி நின்றுட்டு இருக்கிறீங்க, வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு போயிடும். திமுக காரன் பார்த்தான், என்னடா தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி என்ன ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாரு, நாம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், நாங்க டோக்கன் கொடுப்போம். யோ, நீ டோக்கன் கொடுக்குற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. 1 டோக்கனை வாங்கி வெயில்ல போய் நின்று இந்த கடைக்கு போ அந்த கடைக்கு போ அலைய விட்டு என்ன கொடுக்க போறான். அதனால அருமை சொந்தங்களை, இன்னைக்கு இந்த காலத்துல 100 நாள் வேலை திட்டம் பட்டனை தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இந்த டோக்கன்ல நம்பாதீங்க, நம்முடைய திட்டங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள். முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் கஞ்சாவை தவிர்ப்பதற்கான ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே உருவாக்கப்படும். அதே போல சொத்து வரி, எல்லா வரி, பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சகோதரிக்கு 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு கொடுப்போம். ஐயா, போன வாரம் டிஜிபி மாற்றம், நேற்று சீஃப் செக்ரட்டரி மாற்றம், 23 ஏப்ரல் முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா. முதலமைச்சரை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். ஐயா, நாம டிஜிபி மாத்தல, இவங்க டிஜிபியே போடல. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு டிஜிபியே இல்லைங்க. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சிருக்காங்க. பொறுப்பு டிஜிபி லீவ்ல போனார் டிசம்பர்லங்கம்மா. எங்கேயாவது அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. எப்படி சட்டம் ஒழுங்கு விளங்கும்? டிஜிபியே இல்ல, லீவ்ல போன பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு செய்திருப்பது டிஜிபியே போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் மேடையில் என்ன சொல்றாங்க, என்ன தைரிய எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஜிபியை மாத்துவீங்களா? அண்ணே, நீங்க டிஜிபியை போட்டா நாங்க மாத்த போறோம். டிஜிபியை போடவில்லை, தேர்தல் ஆணையம் மாட்டி இருக்கின்றார். அதனால எப்படி டிஜிபி மாத்துறாங்க, எப்படி நம்முடைய தலைமைச் செயலரை மாத்துற மாதிரி மக்கள் சக்தியும் கொஞ்சம் முதலமைச்சரையும் மாத்தி விட்டீங்கன்னா புண்ணியமா போகுங்க ஐயா. 23 ஏப்ரல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னத்துல அருமை சகோதரர், என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரை போலவர். இவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குடும்பம் எல்லாம் கல்வியிலே உயர்ந்த ஒரு குடும்பம் தெரியும். எனக்குலாம் அந்த கரிசல் காட்டு பூமிங்க ஐயா. புழுதி காட்டுல படிச்சு எல்லாம் மேல வர்றீங்க. சாதாரண ஊரு கிடையாதுங்க ஐயா. ஒரு தலைமுறையும் தண்ணி குறைவா இருக்கு, விவசாயம் செய்ய முடியாது, அவ்வளவு இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த புழுதி காட்டுல ஒருவராக மேலே வந்திருக்கின்றீர்கள். அது போன்ற ஒரு புழுதி காட்டிலிருந்து மேலே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பொன் பாலகணபதி அவர்களுக்கு நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தாமரை சின்னத்துல நீங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த முறை மானாமதுரையில ரட்டளை நிக்கல, ரட்டளைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன். ரட்டளைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது, வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அற்புதமான தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய செயலாளர், சிவகங்கையிலே சட்டமன்ற உறுப்பினர் என்று போட்டியிடக்கூடிய அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்களுக்கு, மானாமதுரையினுடைய தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சிவதேவ் குமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகராஜன், குணசேகரன் அவர்கள், முன்னாள் சேர்மன் மாரிமுத்து அவர்கள், மாவட்ட கழக துணை செயலாளர் முத்தமங்கலம் கருப்பையன் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், நகர செயலாளர் நாகரத்னம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பூகேந்திரன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் சேனை ரவி அவர்கள், பாகியலட்சுமி அழகம்மை அம்மா அவர்கள், எக்ஸ் ஒன்றிய சேர்மன் செல்வம் அவர்கள், SPK கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அண்ணாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அருமை சொந்தங்களே, மாவட்ட தலைவர் அவைத்தலைவர் அண்ணன் திரு சொக்கநாதன் அவர்கள், நகர செயலாளர் செல்வம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பொன்மணி மூர்த்தி, வெற்றிவேல் தங்கபாண்டி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் வாழுகின்ற காமராஜர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் பொன் பாலகணபதி அவர்கள், தமாக சார்பாக வந்திருக்கக்கூடிய KK பாலசுப்ரமணியம் அவர்கள், அயோத்தி அவர்கள், பாரத் ராஜா அவர்கள், மணி அவர்கள், ராஜா அவர்கள், அருமை சகோதரர்கள் மருது சேனை சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலர் பாலமுருகன் அவர்கள், ராமன் அவர்கள், பாலா அவர்கள், ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள், அதே போல அருமை சொந்தங்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ராஜேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் இடைக்காட்டூர் சுரேஷ் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவர்கள். அருமை சொந்தங்களே, இந்த முறை எதுவுமே யோசிக்காதீங்க. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா. இந்த தேர்தல் 2 கட்சிக்கு தான் தேர்தல் ஐயா. திமுக வேண்டாம், அதிமுக தலைமையிலான NDA வேண்டும்.
எதுவுமே குழப்பிக்காதீங்க ஐயா. பிக்கி பிக்கி பாக்கி போட்டு பாத்துறாதீங்க. 2 பட்டன் தான், ஒரு பட்டன் பிடிக்கலன்னா ஒரு பட்டன் தான் உங்களுக்கு. அதனால நம்முடைய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்தது 3வது பட்டன், 3வது பட்டன்ல நம்முடைய வெற்றி சின்னமான தாமரை இருக்கு. 3வது பட்டன்ல இருக்கும். அதனால 3வது பட்டன் வெற்றி பெற செய்யுங்க. நீங்க ஏதாவது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஐயா படத்துக்கு போலாம், படத்தை பார்க்கலாம், கை தட்டலாம், வெளியே வந்துடலாம், அதோட வச்சுக்கலாம் ஐயா, போதுங்க ஐயா. அதுக்கு மேல பண்ணா பஞ்சாயத்து ஆயிரும். நான் யாரை பற்றியும் தவறாக சொல்லல. ஆட்சி செய்வதற்கு ஒரு அனுபவம் இருக்கணும். ஆட்சி என்பது கோட்டையில் உட்கார்ந்து இருந்தால் மானாமதுரையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க ஆட்சி பண்ணணும். அப்பதான் ஏழை மக்களுக்கு அது சரியாக இருக்கும். அதனால் அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தொண்டர்களுக்கு கடைசியாக நன்றி சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மானாமதுரையில தாமரையில் இருக்குது. நாம விட்டு கொடுத்து எல்லா நம்முடைய கூட்டணி கட்சிகளையும் அனுசரணையோடு நம்மோடு எடுத்து செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கு. இங்கே தாமரை பூக்க வேண்டும். அந்த தாமரையின் மீது நம்முடைய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அமர்ந்து வரணும். தாமரை தானாக பூக்காது, ரட்டலை பூக்கும் பொழுது சைக்கிளோடு குக்கரோடு எல்லோரோடும் சேர்ந்துதான் தாமரை பூக்கும் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடமையாக அடுத்த 10 நாட்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்து எல்லா தாய்மார்களையும் சந்தித்து தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வழங்கி அவருடைய வாக்கையெல்லாம் நீங்கள் தாமரைக்கு சேர்த்து மானாமதுரையில உண்மையான மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான மனிதர் பொன் பாலகணபதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் பாண்டித்துரை அவர்கள், சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆற்றல் மிகுந்த சங்கர சுப்பிரமணியம் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், பாலகோபாலன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மீனாதேவி, ராஜா அவர்கள், ராஜபிரதீப், பட்டம் நாகராஜன் அவர்கள், பாலகோபாலன், சிவசாமி, இளைஞரணி தலைவர் கௌதம் அவர்கள், மத்திய அரசு வழக்கறிஞர் மலையேந்திரன் அவர்கள், ஆற்றல் மிகுந்த மண்டலனுடைய தலைவர்கள் திருபுவனம் மேற்கு ராஜச்சந்திரவன் அவர்கள், செல்லராஜா அவர்கள், ஞானசுந்தரி அவர்கள், முனியசாமி அவர்கள், பூபாலன் அவர்கள், செல்லக்குட்டி பாலா அவர்கள், தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜசேகர் ரவிச்சந்திரன், பூமணத்தமிழன், பாரிவள்ளல், மானாமதுரை பாண்டி, மகளிர் அணி மேனகா அக்கா, வழக்கறிஞர் காசிபிரியா, வழக்கறிஞர் முத்துச்சங்க, கலை கலாச்சார பிரிவு ஆதித்ய அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி எல்லோரையும் சந்தித்து ஒரு வாக்கையும் கொண்டு வந்து வெற்றியை பெற வேண்டும் என்று சொல்லி பெரிய அன்பை மானாமதுரையில கொடுத்திருக்கிறீங்க, பெரிய அன்பை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அன்புக்கெல்லாம் தலை வணங்கி உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து இங்கிருந்து அன்போடு புறப்பட்டு செல்கின்றோம். அருமை சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். தாமரைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றீங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய புகழ், புரட்சி தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய புகழ், பாரத பிரதமர் விஷ்ணு நரேந்திர